முதலில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பழனியில் வனவேங்கைகள் நடத்தும் வள்ளி முருகன் காப்போம் என்கிற வள்ளி முருக பெருவிழா நிகழ்வின் இந்த பொதுக்கூட்ட நிகழ்வினுடைய தலைவர் நம்முடைய இந்த சமூக மக்களுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் இரணியன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற ஜக்கையன் அவர்களே, காவடி மு சுந்தரராஜன் அவர்களே, கோவிந்தராஜன் முருகன் அவர்களே, ஏகாம்பரம் அவர்களே, துரைசாமி பெருமாள் அவர்களே, ராம பொன்னுவேல் அவர்களே, முன்னிலையில் இருக்கிற உலகநாதன் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, கோகில வாணி அவர்களே, சாந்தி அவர்களே, முத்துமாரி அவர்களே, சந்தன மகாலிங்கம் அவர்களே, குறிஞ்சி சேகர் அவர்களே, வாகை குமார் அவர்களே, சத்தீஸ்வரன் அவர்களே, மாரியப்பன் அவர்களே, ஏழுமலை அவர்களே, தம்பி இரணியன் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, வேங்கை மணி அவர்களே, சா திவாகரன் அவர்களே, நம்முடைய வனவேங்கைகள் கட்சி மற்றும் ஆசரை உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளே, வழிபாட்டு விரும்பிகளே, பெருந்திரளாக பங்கேற்று இங்கே பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே, குறவை கூத்து, வள்ளி கும்மி, தொண்டகப்பாறை முழக்கம், காவடி ஆட்டம், வில்லம்பு படைத்திரல் போன்ற நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை அடுத்த தலைமுறைகளுக்கு நிலைநிறுத்துகிற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை இங்கே நடத்தியிருக்கிற கலைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மக்களுக்காக உழைத்து வருகிற மக்கள் தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சார்பில் துணை முதலமைச்சர் தலைவர் கலைஞரை போல சமூக நீதி பாதையில் தடம்பெறலாமல் மதவாத பிரிவினைவாத சக்திகளுக்கு எதிராக நெஞ்சுரத்தோடு நின்று போராடுகிற இளம் தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சார்பிலும் இந்த மாவட்டத்தில் எங்களை எல்லாம் வழிநடத்துகிற தென்பாண்டி சிங்கம் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா ஐபிஆர் அவர்களுடைய சார்பிலும், உணவு அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களுடைய சார்பிலும் நான் இந்த நேரத்தில் முதற்கண் நண்பகல் வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பழந்தமிழர் ஒன்று கூடுவோம், பழந்தமிழர் பண்பாட்டை மீட்டெடுப்போம் என்கிற கொள்கை முழக்கத்தோடு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து குடும்பம் குடும்பமாக ஒரு குடும்ப விழாவாக இந்த விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்கிற உன்னத உணர்வோடு பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து சமூக இந்த குடும்பங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உங்களை பழனி மண்ணின் சார்பில் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன், பெருமை கொள்கின்றேன். இங்கே நம்முடைய அருமை சகோதரர் அவர்கள் பேசுகிற பொழுது
மதுரையிலே நம்முடைய குறமகளுக்கு எடுக்கப்பட்ட சிலை குறித்து உங்களிடத்திலே எடுத்து சொன்னார். மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்தவுடன் அடுத்த கணமே அதை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ஏன் அதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளிலும் தங்களுக்கான உரிமை கிடைக்க அந்த பழங்குடியினர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்த பொழுது பெரும்பாலும் ஒரு சமூக அந்தஸ்தை வழங்குகிற அதிகாரத்தை ஒன்றிய அரசு தான் அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று இருக்கிறது, அதுதான் இந்தியாவை வழிநடத்துகிறது. அப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அவர் தலைவராக இருந்து உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இந்தியாவை வழிநடத்துகிற இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் 3 பிரிவுகள் இருக்கிறது. மத்திய பட்டியல் என்று ஒன்று இருக்கிறது, மாநில பட்டியல் என்று ஒன்று இருக்கிறது, இரண்டுக்கும் நடுவில் ஒத்திசை பட்டியல் என்று ஒன்று இருக்கிறது. ஆக இதில் மாநில பட்டியலில் இருக்கின்ற அந்த செய்திகளை, மாநில பட்டியலில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை மாநில அரசுகள் தங்கள் சூழ்நிலைக்கேற்ற வகையிலே முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒன்றிய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை, சட்டங்களை மாற்றியமைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்றிய அரசு பாராளுமன்றத்திலே சட்டங்களை கொண்டு வந்து திருத்த வேண்டியது என்று இருக்கிறது. இதில் ஒத்திசைவு பட்டியல் என்று ஒன்று இருக்கிறது. அது 2 மாநிலங்களும் இணைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒத்திசைவு பட்டியலுடைய சாராம்சம். அதற்கு பெயர் ஆங்கிலத்திலே கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்வாங்க. ஆக இன்றைக்கு அந்த ஒத்திசைவு பட்டியலை கூட தான் தோன்றித்தனமாக முடிவெடுக்கிற நிலை இந்தியாவிலே உருவாகி இருக்கிறது. இதை மீட்பதற்குத்தான் இன்றைக்கு பல்வேறு வகையில சமூக நீதி போராட்டங்களை இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அது தொடங்கி இருக்கிறது. தம்பி அவர்கள் இங்கே பேசுகிறோடு சொன்னார், நமக்கான இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீட்டை பொறுத்தளவில் மாநில அரசு பரிந்துரை செய்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பி ஒன்றிய அரசு அதன் மீது முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் எப்பொழுது நடந்தாலும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உங்கள் அந்த கல்வி, வேலை வாய்ப்பு உள்ளிட்ட இடஒதுக்கீடு குறித்த அந்த முயற்சிக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரிடத்திலே சொல்லி நாம் பாராளுமன்றத்தில் உங்களுக்காக பேச சொல்லுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே மலைப்புலையர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் ஆயுத திராவிட பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கிற முயற்சியை இன்னைக்கு நாம் தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 1 மாத காலத்திற்கு முன்பு கூட அவர்களுக்கென்று மலைப்பகுதியிலே ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் சச்சிதானந்தம் அவர்களும் அந்த மாநாட்டிலே பங்கேற்று தொடர்ந்து உங்களுக்காக குரல் கொடுப்போம் என்று சொன்னோம். இன்றைக்கும் சொல்லுகின்றோம், உங்களுக்கான இந்த முயற்சியிலும் எங்கள் குரல் இருக்கும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள வரவேற்பிருக்கின்றேன். அதே போல உங்களுக்கு சொந்தமான மடம் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது என்று நீங்கள் இங்கே பேசுகிறவர்களும் சொன்னீர்கள். நிச்சயமாக அந்த இடத்தினுடைய தற்போதைய நிலைமை குறித்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை எங்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்களானால்
அதை சட்டப்படியாக எதிர்காலத்தில் மீட்பதற்கு என்னென்ன வகையில் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்பதையும் நாம் கொஞ்சம் யோசிக்கலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. எனவே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்திற்கான ஆதாரங்களை, அந்த மடம் குறித்த விவரங்களை நீங்கள் எங்களுக்கு ஒரு நகலை கொடுங்கள். நீங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை, கோட்டாட்சியரிடத்தில் அதற்குரிய கோரிக்கைகளை கொடுங்கள். நிச்சயமாக எதிர்வரும் காலத்தில் உண்மையிலேயே ஆக்கிரமிப்பில் அந்த மடம் இருக்கும் பட்சத்தில் அதை மீட்பதற்குரிய சட்ட போராட்டத்தை மேற்கொள்ளுகிற முயற்சியை நாம் எடுக்கலாம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு எடுத்து சொல்லி, இன்றைக்கு காலையிலிருந்து பல்வேறு பணிகள், எனவே தான் இந்த நிகழ்விற்கு தாமதமாக வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதற்கு உங்களிடத்தில் நான் இந்த நேரத்தில் அந்த காரணத்தை பணிவோடு எடுத்து சொல்லி, இந்த ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வில், ஒரு உன்னதமான நம்முடைய உறவுகள் கூடியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் உங்களோடு நானும் என்னை இணைத்துக் கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்றவன் என்கிற முறையில் பெருமையோடு எனது உரையை இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.